நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பள்ளிகளில் கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் முறையான கழிவறை வசதிகள் இல்லை என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. மேலும் ஒரு சுகாதாரம் என்று எடுத்துக்கொண்டால் பள்ளி மாணவர்களுக்கு மிகவும் முக்கியமானதாக கருதப்படும் கழிவறை என்பது பல அரசு பள்ளிகளில் செயல்படுத்தப்படாதது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை அந்த மாணவர்களுக்கு ஏற்படுத்துவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். மேலும் இந்த அரசு பள்ளிகளில் தற்பொழுது இருக்கக்கூடிய கழிவறைகளின் நிலை என்று பார்த்தால் எப்படி இருக்கிறது? மேலும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பல மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் பயில்கிறார்கள். அந்த பள்ளிகளில் அந்த மாணவர்களுக்கு மிக மிக அடிப்படை தேவையான கழிவறைகள் இல்லாதது என்பது ஒரு மிகப்பெரிய அவமானகரமான விஷயமாக பார்க்கப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். தற்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் கழிவறைகளின் நிலை என்பது எப்படி இருக்கிறது? வருடந்தோறும் கழிவறைகளை கட்டுவதற்காக குறிப்பிட்ட நிதி ஒதுக்கப்படுகிறது. அது போதுமானதாக இருக்கிறதா? மேலும் அந்த நிதி சரியாக நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிப்பவர்கள் யார்? மேலும் கள நிலவரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த கழிவறைகள் இல்லாத காரணத்தினால் மாணவர்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்படுகிறார்கள் என்பது பற்றிய பல விவரங்களை இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பை பார்க்கலாம். தமிழகத்தில் மொத்தமுள்ள 37,002 அரசு பள்ளிகளில் 5,720 பள்ளிகளில் கழிப்பறை வசதிகள் இல்லை என்ற அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம். இதில் 1,442 பள்ளிகள் பெண்கள் பள்ளிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆண்கள் பெண்கள் என்று இரு பாலாரும் படிக்கும் பள்ளிகளில் பெண்களுக்கென்று தனி கழிவறை கட்ட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. ஆனால் பல பள்ளிகளில் இது செயல்படுத்தப்படவில்லை. முறையான கழிவறை வசதிகள் இல்லாததாலும் இருக்கின்ற கழிவறைகளும் முறையாக பராமரிக்கப்படாததாலும் மாணவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். குறிப்பாக மாணவிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதுகுறித்த பொதுநல வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற மதுரை கிளை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவ மாணவிகளுக்கு தனித்தனியாக தண்ணீர் வசதியுடன் கூடிய கழிப்பறை அமைக்க வேண்டும், அவற்றை பராமரிக்க பணியாளர்களை நியமிக்க வேண்டும், இது தொடர்பாக மேற்கொண்டுள்ள பணிகளை கல்வித்துறை வெப்சைட்டில் வெளியிட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. வருடந்தோறும் பள்ளிகளில் கழிவறை கட்டுவதற்காக நிதி ஒதுக்கினாலும் அதை முறையாக பயன்படுத்துவதில்லை என்றும் குற்றம் சாட்டப்படுகிறது. மாணவர்களின் கல்வி சுகாதாரத்திற்காக செலவிடப்படும் தொகை நாட்டின் வளர்ச்சிக்காக செய்யப்படும் முதலீடு என்பதால் பள்ளிகளில் போதுமான கழிவறைகள் கட்டவும் இருக்கும் கழிவறைகளை முறையாக பராமரிக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். மாணவர்களின் கல்வி மற்றும் சுகாதாரத்திற்காக செலவிடப்படும் தொகை ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கான முதலீடு என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் பள்ளிகளில் கழிவறை என்பது ஒரு அடிப்படை உரிமையாக பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல அரசு பள்ளிகளில் கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் கழிவறைகள் இல்லை என்பது அதிர்ச்சி ஊட்டக்கூடிய விவரமாக இருக்கிறது. இந்த ஒரு விஷயத்தில் அரசு தீவிர கவனம் செலுத்தி விரைவான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்கின்ற குரலும் எழுப்பப்படுகிறது. இது பற்றிய விரிவான நிலவரங்களை இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நேரடியாக களத்திலிருந்து செய்திகளை தருகிறார்கள் எமது செய்தியாளர்கள். சென்னையிலிருந்து எமது செய்தியாளர் தங்கமணி இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். மேலும் விழுப்புரத்திலிருந்து எமது செய்தியாளர் கோபிநாத் இன்றைய நிகழ்ச்சியில் இணைகிறார். மற்றும் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நம்முடைய செய்தி அரங்கிற்கு வருகை தந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய இருக்கிறார் சட்ட பஞ்சாயத்து இயக்க பொதுச் செயலாளர் திரு செந்தில் ஆறுமுகம். மூவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்னதாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள் மற்றும் தமிழகத்தில் கழிவறைகள் இல்லாத பள்ளிகள் பற்றிய அடிப்படை விவரங்களை பார்க்கலாம். தமிழகத்தில் பள்ளிகளின் எண்ணிக்கை என்று பார்த்தால் மொத்தமாக 37,002 பள்ளிகள் இருக்கின்றன. அதில் கழிப்பறை வசதி இல்லாத பள்ளிகள் என்று பார்த்தால் 5,720 பள்ளிகளில் கழிப்பறை வசதி இல்லை என்று கூறப்படுகிறது. இதில் பெண்கள் பள்ளி 1,442 பள்ளிகளும் பொது பள்ளிகள்
4278 பள்ளிகளில் கழிப்பறை வசதிகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது. கழிப்பறை பயன்பாடு இல்லாத பள்ளிகள் என்று பார்த்தால் 2087 பள்ளிகளில் கழிப்பறை பயன்பாடு இல்லை என்று சொல்லப்படுகிறது. கழிப்பறை இல்லாத பள்ளிகள் எண்ணிக்கை சென்னையில் 332 பள்ளிகளில் கழிவறைகள் இல்லை. கோவையில் 1963 பள்ளிகளில் கழிவறைகள் இல்லை என்று கூறப்படுகிறது. கடலூரில் 1417 பள்ளிகளும், தர்மபுரியில் 1362 பள்ளிகளில் கழிவறைகள் இல்லாத நிலை இருக்கிறது. திண்டுக்கல் பகுதியில் என்று பார்த்தால் 1305 பள்ளிகளிலும், ஈரோட்டில் 1791 பள்ளிகளிலும், காஞ்சிபுரத்தில் 1425 பள்ளிகளும், கன்னியாகுமரியில் 518 பள்ளிகளிலும் கழிவறைகள் இல்லை என்றும், கரூரில் 805 பள்ளிகளும், கிருஷ்ணகிரியில் 1669 பள்ளிகளும், மதுரையில் 1230 பள்ளிகளும், நாகையில் 919 பள்ளிகளும் இருக்கின்றன. மேலும் நாமக்கல்லில் 995 பள்ளிகளும், பெரம்பலூரில் 940 பள்ளிகளும், புதுக்கோட்டையில் 1533 பள்ளிகளும், ராமநாதபுரத்தில் 1062 பள்ளிகளும், சேலத்தில் 1728 பள்ளிகளும், சிவகங்கையில் 1111 பள்ளிகளும், தஞ்சாவூரில் 1370 பள்ளிகளும், நீலகிரியில் 429 பள்ளிகளும் இருக்கின்றன. மேலும் தேனியில் 528 பள்ளிகளும், திருவள்ளூரில் 1454 பள்ளிகளும், திருவாரூரில் 930 பள்ளிகளும், தூத்துக்குடியில் 704 பள்ளிகளும் இருக்கின்றன. திருச்சியில் 1272, நெல்லையில் 918, திருவண்ணாமலையில் 1968, வேலூரில் 2229 பள்ளிகளும், விழுப்புரத்தில் 2116 பள்ளிகளும், விருதுநகரில் 979 பள்ளிகளும் இருக்கின்றன. மேலும் இந்த விவரங்கள் என்று பார்த்தால் இந்த பள்ளிகளில் கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் கழிவறைகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது. மேலும் டெல்லி, சென்னை, கொல்கத்தா, மும்பை மற்றும் பெங்களூரு ஆகிய நகரங்களில் கழிவறை இல்லாததால் மாணவர்கள் தங்களுடைய படிப்பை தொடர முடியாத சூழ்நிலை இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்று பார்க்கும் பொழுது 6 முதல் 10 வயதிலான 25% மாணவிகள் பள்ளி படிப்பை நிறுத்திவிடுகிறார்கள். 10 முதல் 13 வயதான 50% மாணவிகள் கழிவறை இல்லாத காரணத்தினால் பள்ளி படிப்பை நிறுத்திவிடுகிறார்கள். யூனிசெஃப் சுகாதார ஆய்வு என்று பார்த்தால் இந்திய மக்கள் தொகையில் 31% மட்டுமே முறையான சுகாதார வசதிகளை பயன்படுத்துவதாக ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது. மேலும் இந்தியாவில் 10 இறப்புகளில் ஒன்று மோசமான சுகாதாரத்தினால்தான் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. 2008ஆம் ஆண்டு யூனிசெஃப் சுகாதார ஆய்வறிக்கையின்படி இது செய்யப்பட்டுள்ளது. போதிய சுகாதாரம் இல்லாததால் 2006ஆம் ஆண்டு இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 6.4% பொருளாதார இழப்புகள் ஏற்பட்டதாக யூனிசெஃப் சுகாதார ஆய்வு ஒன்று சுட்டிக்காட்டியிருக்கிறது. தற்பொழுது தமிழகத்தில் நிலை என்று பார்த்தால் கிட்டத்தட்ட 5724 பள்ளிகளில் கழிவறை வசதிகள் இல்லாத ஒரு பள்ளிகளாக பார்க்கப்படுகிறது. அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் கழிவறை வசதிகள் இல்லாத காரணத்தினால் அவர்களுடைய உடல் நலம் என்பது மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது அவர்களுடைய எதிர்காலத்தை ஒரு மிகப்பெரிய பாதிக்கக்கூடிய ஒரு சூழலாகவும் அமைந்திருக்கிறது. இதை தடுக்க அரசுகள் என்ன செய்ய போகின்றன என்கின்ற கேள்வியும் இங்கே எழுப்பப்படுகிறது. தற்பொழுது சென்னையில் இருக்கும் எமது செய்தியாளர் தங்கமணியிடம் கேட்கலாம். தங்கமணி, இப்போ சென்னையை பொறுத்தவரைக்கும் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் அனைத்தையும் சேர்த்து மொத்தம் எத்தனை பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன? எத்தனை மாணவர்கள் அங்க படிச்சுட்டு இருக்காங்க? சென்னையை பொறுத்தவரையில் 5000க்கும் மேற்பட்ட பள்ளிகள் இருக்கின்றன. இந்த பள்ளிகள்ல சென்னையை பொறுத்தவரையில கூறும் பொழுது சென்னையின் புள்ளிவிவரப்படி அனைத்து பள்ளிகளிலுமே கழிப்பிட வசதிகள் எல்லாம் இருக்கிறது. அங்கு அனைத்து விதமான அவர்களுக்கு சானிடேஷன் விவகாரங்கள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. கார்பரேஷன் பள்ளிகள் மட்டுமே கிட்டத்தட்ட 3000 பள்ளிகள் இருக்கின்றன. ஏன்னா இந்த பள்ளிகளுக்கு தேவையான விஷயங்கள் அனைத்துமே செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலேயே சென்னையில் மட்டும்தான் சென்னையில் இருக்கின்ற பள்ளிகளில் தமிழக அளவில் பார்க்கும் பொழுதுதான் கிட்டத்தட்ட அரசு பள்ளிகள் மட்டும் 37,000 பள்ளிகள் இருக்கின்றன. அந்த பள்ளிகளில் 7,000 பள்ளிகளில் போதுமான அளவுக்கு இந்த கழிப்பிட வசதிகள் இல்லை, முறையாக பராமரிக்கப்படவில்லை என்பதுதான் மிக முக்கியமான பிரச்சனையாக தற்போது எழுந்திருக்கிறது. அதாவது இந்த பள்ளிகள் பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் அதாவது 4 விதமான பள்ளிகள் இருக்கின்றன. தமிழ்நாடு முழுவதும் தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி என அரசு பள்ளிகள் 4 விதமான பள்ளிகள் இருக்கின்றன. இதில் தொடக்கப்பள்ளி மட்டும் 23,815, நடுநிலைப்பள்ளி மட்டும் 7,307, மேல்நிலைப்பள்ளி 3,096,
உயர்நிலைப்பள்ளி 2593 என மொத்தமாக 37,000 பள்ளிகள் இருக்கின்றன. இந்த பள்ளிகள்ல 7,000 பள்ளிகள்ல போதுமான அளவுக்கு முறையான கழிப்பிட வசதிகள் செய்யப்படவில்லை என்பதுதான் மிக முக்கியமான பிரச்சனையாக எழுந்திருக்கிறது. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் முக்கியமான ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தது. அதாவது 2011 நவம்பர் மாதம் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து பள்ளிகளிலுமே கழிப்பிட வசதியை அதாவது 2011 நவம்பருக்குள் அனைத்து பள்ளிகளிலும் இந்த கழிப்பிட வசதிகள் எங்கெல்லாம் இல்லையோ அங்கெல்லாம் இந்த கழிவறைகளை கட்ட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவிட்டிருந்தது. உடனடியாக அதை செயல்படுத்த வேண்டும் என்று மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தது. ஆனால் அதன் பிறகும் நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் இந்த கழிப்பிட வசதிகள் என்பது முழுமையாக பள்ளிகளில் நிறைவேற்றப்படவில்லை என்பதுதான் மிக முக்கியமானதாக இருக்கிறது. இதில் முக்கியமா பார்த்தோம்னா சில இடங்கள்ல பெண்களுக்கான கழிப்பறைகள் தனியாக அவர்களுக்கு என்று தனியாக கழிவறைகள் இல்லை. சில இடங்களில் பெண்களுக்கு இருக்கிறது, ஆண்களுக்கு இல்லை. இது போன்ற சிக்கல்கள் எல்லாம் இருக்கிறது. சில இடங்களில் பயன்படுத்தப்பட முடியாமல் பராமரிக்க முடியாத நிலையில் எல்லாம் பள்ளிகள் இருக்கின்றன. இது போன்ற ஒரு சிக்கலான சூழ்நிலை தான் இப்போது தமிழகத்திலையும் பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட இந்த 7,000 பள்ளிகள் இருக்கிறது. மற்ற மாநிலங்களுக்கு காட்டிலும் தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு பரவாயில்லை என்று சொன்னாலும் இது 7,000 பள்ளிகள் என்பது மிக முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது. அந்த 7,000 பள்ளிகளில் பார்த்தோம்னா ஏற்கனவே சொன்னது போல 1442 பள்ளிகள் பெண்கள் பள்ளிகள். இந்த பெண்கள் பள்ளிகள் கழிப்பிட வசதி கிடையாது இந்த 1442 பள்ளிகள். அதே போல 4278 ஆண்கள் பள்ளிகள், பசங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துல 4278 பள்ளிகள்ல கழிப்பிடங்கள் கிடையாது. அதே போல டிஸ்பங்ஷனலா இருக்கிறது, அதாவது பயன்படுத்த முடியாமல் பராமரிக்காமல் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா 2080. இப்படி கிட்டத்தட்ட 7,000க்கும் மேற்பட்ட பள்ளிகள் முறையாக கழிவறைகள் எல்லாம் இருக்கின்றன. இது ஒரு கணக்கு. இது மத்திய மனிதவளத்துறை கொடுத்த கணக்கு. இன்னொரு கணக்கு இருக்கிறது. அதாவது இன்னொரு புள்ளிவிவரப்படி 7,000க்கும் மேற்பட்ட பள்ளிகளில், அதாவது தொடக்க பள்ளிகளில் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற பள்ளிகளில் தமிழ்நாட்டில் உள்ள 7,000க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் பெண்களுக்கென தனியாக கழிவறை இல்லை என்பது ஒரு முக்கியமான புள்ளிவிவரமாக இருக்கிறது. அதாவது பசங்க பொண்ணுங்கன்னு சேர்ந்தே இருக்கிறது கழிவறைகள். ஏனென்றால் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு தானே என்று தனித்தனியாக வைக்காமல் ஒன்றாக வைத்திருக்கிறார். இது முக்கியமான பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா பெண்களுக்கு தனியாக இருக்க வேண்டுமே. தங்கமணி, தொடர்ந்து பேசலாம். சென்னையில் பள்ளிகளில் கழிவறைகள் எந்த நிலையில் இருக்கின்றது, பயன்படுத்தப்படாமல் எப்படி இருக்கிறது, மேலும் தற்பொழுது இருக்கக்கூடிய பள்ளி கழிவறைகளின் நிலை எப்படி இருக்கிறது என்பது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் தங்கமணி அளிக்க கேட்டோம். அடுத்ததாக விழுப்புரம் பகுதியில் இருக்கும் எமது செய்தியாளர் கோபிநாத்திடம் பேசலாம். கோபிநாத், விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் இருக்கு? அந்த பள்ளிகளை பொறுத்தவரை எத்தனை மாணவ மாணவிகள் பயின்று வருகிறார்கள்? ஹேமா, இப்ப தமிழகத்தில் பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் மிக பின்தங்கிய மாவட்டம். அதாவது மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா கல்வி மற்றும் வேலை வாய்ப்புல ஏற்கனவே பல ஆண்டுகளாக பின்தங்கி இருக்கு. இப்ப மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கல்வித்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டாங்க. அது மாணவர்களோட கல்வி, இது எல்லாமே பாத்தீங்கன்னா சுகாதாரம். விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தொடக்க பள்ளிகள் 1335, நடுநிலை பள்ளிகள் 422, அதே போல உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் 439 இருக்கு. அதாவது இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் மாணவர்கள் கிராமப்புறங்கள்ல மற்றும் நகர்ப்புறங்களில் படிச்சுட்டு வராங்க. இந்த தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளை பாத்தீங்கன்னா 652 பள்ளிகள்ல இது வரைக்கும் கழிவறை இல்லைன்னு சொல்லி ஒரு புள்ளிவிவரம் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல உயர்நிலை மற்றும் நடுநிலை பள்ளிகள்ல 175 பள்ளிகள்ல இந்த கழிவறைகள் இல்ல. அதாவது தனியார் பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் மாவட்ட கல்வி நிர்வாகம் அவங்க அந்த வசதி செஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏராளமான பள்ளிகள்ல இந்த கழிவறைகள் இருந்தும் கழிவறைகள் பூட்டப்பட்டிருக்கு. அதாவது இதை பராமரிக்கிறதுக்கான பணியாளர்கள் முறையா நியமிக்கப்படல. அதாவது பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற மொத்தம் 2757 தொடக்க பள்ளி நடுநிலை பள்ளிகளும் உயர்நிலை பள்ளிகள் 439 மேல்நிலை பள்ளிகள் இருந்ததில்ல. 150 பேர் மட்டும்தான் இந்த துப்புரவு பணியாளர்கள், அதாவது இந்த கழிவறை சுத்தம் பண்றதுக்கு இவங்க நியமிச்சிருக்காங்க. அதே போல இந்த பள்ளிகள்ல பாதுகாவலர் என்பவர் பார்த்தீங்கன்னா 150 பேர் தான் இருக்காங்க. இந்த பள்ளிகள்ல இருக்கிற கழிவறைகளை, அதாவது கட்டப்படாத கழிவுகளை, கட்டப்பட்ட கழிவறைகள் இதுவரைக்கும் முறையா பராமரிக்கப்பட்டதுனால இதற்கான தண்ணி வசதி, அதாவது பாத்தீங்கன்னா ஏற்கனவே மாணவர்கள் குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லைன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருந்துட்டு இருக்கு. அதே போல இந்த கழிவறைக்கு தண்ணி போவதனால இந்த கழிவறைகள் மூடப்பட்டிருக்கு. அதாவது இது மாணவர்களுக்கு மட்டும் இல்ல, பெண்கள் படிக்கிற பள்ளிகளை பாத்தீங்கன்னா இந்த பெண்கள் கடுமையான, அதாவது மாணவிகள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாயிருக்காங்க.
இருக்காங்க. ஏற்கனவே பல முறை வந்து இந்த மாணவ மாணவிகள் பல்வேறு அமைப்புகள் இந்த கழிவறைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட கல்வித்துறைக்கு பல்வேறு புகார்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து நம்ம மாவட்ட நிர்வாகத்தை கேட்டபோது அதே மாதிரி வந்து மாவட்ட கல்வித்துறை என்ன சொல்றாங்கன்னா, இதற்கான நிதியை மத்திய அரசு எதிர்பார்த்துட்டு இருக்கோம், இதுக்கு வந்து மத்திய அரசு நிதி தரேன்னு சொல்லிருக்காங்க, இதற்காக நாங்க வந்து தபால்களை வந்து எம்பிக்களுக்கும் அதாவது தனியார் தொண்டு நிறுவனங்களுக்கு அமைச்சிருக்கோம் சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து கடந்த இந்த ப்ராசஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷமா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிற பொசிஷன் பாத்தீங்கன்னா இருக்கிற வரைக்கும் மாவட்டத்தில் இந்த இருக்கிற பள்ளிகள்ல இந்த கழிவறைகள் சுத்தமா இல்ல, அதே போல வந்து பயன்பாட்டில் இல்ல, மேலும் கட்டப்படணும்ன்ற கோரிக்கை வந்து தொடர்ந்து வலுவா வந்து இருந்துட்டு வருதுமா. தொடர்ந்து பேசலாம் கோபிநாத். விழுப்புரம் பகுதியை பொறுத்தவரைக்கும் பல பள்ளிகளில் கழிவறைகள் முறையாக பராமரிக்கப்படாத நிலையில் இருக்கின்றன. அதே நேரத்தில் பல பள்ளிகளில் கழிவறை கட்டப்பட்டும் கூட அது பூட்டு போடப்பட்டிருக்கிறது என்பது பற்றிய தகவல்களை எமது செய்தியாளர் கோபிநாத் அளிக்க கேட்டோம். தற்பொழுது நமது செய்தி அரங்கில் இருக்கும் திரு செந்தில் ஆறுமுகம் அவர்களிடத்தில் பேசலாம். வணக்கம் சார். இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 7000க்கும் மேற்பட்ட பள்ளிகள்ல கழிவறை வசதிகள் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பள்ளிகளை எடுக்கும் பொழுது கல்வி எப்படி அவங்களுக்கு ஒரு உரிமையாக கொடுக்கப்படுகிறதோ அதே போல கழிவறை அப்படிங்கறது அவங்களுடைய உரிமை அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ இது கழிவறை அமைப்பது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? அதாவது இப்ப புள்ளிவிவரங்கள் தொடர்ச்சியா என்ன சொல்லிட்டு இருக்குன்னா 7800 பள்ளிகள்ல கழிப்பறை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையா யதார்த்தமான நிலவரத்துல பாத்தீங்கன்னா என்னன்னா 7800 பள்ளிகள்ல தான் தமிழ்நாடு முழுக்க மொத்தமாவே ஒழுங்கா இயங்கிட்டு இருக்கக்கூடிய கழிப்பறை இருந்துட்டு இருக்கும். உண்மையா யதார்த்தமா அதாவது உலக சுகாதார நிறுவனம் கொடுத்த ஸ்டாண்டர்ட் அடிப்படையிலையும் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை கொடுக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் அடிப்படையிலையும் அதை வச்சு ஒப்பிட்டு பார்த்தா இந்த 37,000 பள்ளிகள்ல உண்மையிலே அந்த 7,000 பள்ளிகள் தான் இருக்கும். அதுதான் உண்மை. இது எந்த ஒரு புள்ளி விவரங்கள்ல இந்த புள்ளி விவரங்கள் எல்லாமே வந்து முழுமையா ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடியல இருக்குமா சொல்ல முடியாது. ஆனா அந்த வகையில் அப்படித்தான் இருக்குது. மிக பெரும்பான்மையான பள்ளிகள்ல வந்து டாய்லெட் வசதி வந்து முறையா இல்ல. இந்த 37,000 பள்ளிங்கிறன்னா 55,000 பள்ளி தமிழ்நாட்டில் இருக்குது. இதுல வந்து 37,000 பள்ளி வந்து அரசு பள்ளிகள். நம்ம எடுத்தது முழுக்க முழுக்க அரசு பள்ளி. இதுலயே நீங்க தனியார் அரசு உதவி பெறும் பள்ளின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8,000 பள்ளி இருக்கு. அதுலயும் பெரும் பிரச்சனை இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி கழிப்பறை அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு அம்சம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா த்ரூ தமிழ்நாடு பெரிய சிக்கல் இருக்குது. இது வந்து 3 பிரச்சனையினால இந்த டாய்லெட் வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனையா உருவாகி நிக்குது. என்னன்னா கட்ட ஆரம்பிக்குதல், கட்டுதல், பராமரித்தல், ஆய்வு செய்தல். இந்த 3 அம்சம் இருக்குது டாய்லெட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா. கட்டுறதுலயே பிரச்சனை ஆரம்பிக்குது. ஏன்னா வந்து ஒழுங்கா வந்து டாய்லெட்டுங்கிற பில்டிங் கட்டப்படலைன்னா அப்புறம் வந்து அது எல்லாமே அது தொடர்ச்சியா பிரச்சனைக்கு உள்ளாகும். எடுத்துக்காட்டு கட்டுதல் என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு டாய்லெட் கட்டுறதுக்கு வந்து இப்ப வந்து ரொம்ப பேசிக்கான டாய்லெட் கட்டுறது கூட வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் அந்த மாதிரி ஆகுதுன்னு வச்சுக்கங்களேன். அரசாங்கம் கொடுக்குற நிதியே ஒரு கம்மியா இருக்கும். 35,000 தான் கொடுக்குறாங்க. 35,000 இருந்து 45,000 கொடுக்குறாங்க. அதிலும் அத கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க வந்து உள்ளூர் அரசியல்வாதிகளா தான் இருப்பாங்க பெரும்பாலும். அவர்கள் வந்து தரக்குறைவான கட்டிடங்களை முதல்ல கட்டுறாங்க. இனி கட்டுறதுலே பிரச்சனை ஆரம்பிச்சது. அந்த கட்டடம் கட்டுறப்பவே வந்து முறையான வந்து தண்ணீர் வசதியோட கட்ட மாட்டாங்க. முறையான இதோட கட்டுறது இல்ல. அப்ப வந்து அந்த கட்டுறதுல பிரச்சனை. அப்ப வந்து அந்த பிரச்சனை வந்து வாழ்நாள் மூலம் தொடர்தான் செய்யும். அது சரியா இருக்காது. இப்ப அடுத்தது ரைட். இப்ப கட்டணம் இப்படி கட்டிட்டாங்க. இந்த கட்டடம் இந்த டாய்லெட் வந்து பயன்பாட்டுக்கு வரணும்னா யாரோ ஒரு அரசு அதிகாரி வந்து அதை அப்ரூவ் பண்ணணும். அப்ரூவல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர், சுகாதார ஆய்வாளர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாதாரத்துறையில இருந்து ஒருத்தர் வந்து பார்த்து அந்த வரையறைகள் இருக்குல்லங்களா, ஒரு கழிப்பறைனா இப்படி இப்படி எல்லாம் தான் கட்டப்படணும்னு சொல்லி வரையறைகள் இருக்கு. அந்த வரையறைகள் படி வந்து பார்வையிட்டு கரெக்டா தான் இருக்குதுன்னு சொல்லி அவர் அப்ரூவல் பண்ணணும். அங்கேயும் வந்து எய்தர் அவர் வந்து பணம் வாங்கிட்டு ஒண்ணு லஞ்சம் வாங்கிட்டோ அல்லது வந்து உள்ளூர் அரசியல்வாதிகளுக்கு பயந்துட்டோ அதை வந்து அப்ரூவ் பண்ணிடுறாரு. சரி ஓகே இது முறைப்படிதான் இருக்குதுன்னு சொல்லி அப்ரூவ் பண்ணிடுறாரு. அப்ப ஆரம்பத்திலே இருந்தது பிரச்சனை. இந்த பிரச்சனையை தொடர்ந்தா அப்ப வந்து காலகாலத்துக்கு அந்த பிரச்சனை அந்த டாய்லெட் வந்து பயன்படுத்த முடியாத சூழல் தான் இருந்துட்டு இருக்கும். சென்னையில் இருக்கும் எமது செய்தியாளர் தங்கமணியிடம் பேசலாம். தங்கமணி, சென்னையில் பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் பள்ளிகள்ல இன்றைக்கு கழிவறைகளோட நிலை என்பது எப்படி இருக்கிறது, எப்படி பராமரிக்கப்படுகிறது, பணியாளர்கள் எல்லாம் சரியாக இருக்கிறார்களா? ஹேமா, நீங்க சென்னை நிலவரம் பற்றி கேட்கிறீர்களா? தங்கமணி, சென்னை நிலவரம் பற்றி தான் கேட்கிறேன். சென்னையில இருக்கக்கூடிய பள்ளிகள்ல அரசு மற்றும் தனியார் பள்ளிகள்ல கழிவறைகளின் நிலை என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது, சரியான முறையில் பராமரிக்கப்பட்டு வருகிறதா? அதாவது இந்த மத்திய மனித வளத்துறை ஒரு ஆய்வறிக்கை கொடுத்திருக்கிறது.
அதில் தான் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 7000க்கும் மேற்பட்ட பள்ளிகள் முறையாக கழிப்பிடங்கள் இல்லை, சில இடங்களில் கழிப்பிடங்கள் இருந்தும் பராமரிக்கப்படவில்லை என்ற ஒரு தகவலை அது அளித்திருக்கிறது. இதுல ஒரு விதிவிலக்காக தமிழகத்திலேயே விதிவிலக்காக இருக்கிற ஒரு மாவட்டமாக இருப்பது சென்னை மாவட்டம் தான். சென்னை மாவட்டத்தில் மட்டும்தான் அனைத்து பள்ளிகளிலும் கழிப்பிடங்கள் இருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இங்கு சென்னையிலும் கூட ஒரு சில பள்ளிகளில் நாம் நேரடியாக பார்க்கும் பொழுது சென்னையிலும் சில பள்ளிகளில் கழிப்பறைகள் இருந்தும் அதை முறையாக பராமரிக்கப்படாமல் அங்கு மரங்கள் வளர்ந்து அந்த கழிப்பிடங்கள் இருக்கின்ற இடம் வந்து ஒரு புதர் போன்ற காட்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாம் இங்கு பார்க்க முடிகிறது. சென்னை ஒரு மிகப்பெரிய மாநகரமாக இருந்தும் தமிழகத்தின் தலைநகராக இருந்தும் இங்கேயும் பார்த்தால் பள்ளிகளில் கழிவறைகள் இருந்தாலும் முறையாக பராமரிக்கப்படாமல் இருப்பது நிறைய இடங்களில் இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் அந்த கழிவறைகளுக்கு சென்று பார்த்தால் அங்கு முறையான தண்ணீர் வசதி இருக்காது. தண்ணீர் மிக முக்கியம். அப்புறம் பார்த்தோம்னா அங்கு மாணவர்களுக்கு தேவையான அந்த உபகரணங்கள், அதாவது இந்த டப்பா போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்காது. பைப் சில இடங்கள்ல கனெக்ஷனே இருக்காது. இது போன்ற சிக்கல்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த கட்டிட வசதிகளும் அவ்வளவாக இருக்காது. அதே போல ஆண்களுக்கு பெண்களுக்கு என்ற ஒரு சில இடங்களில் தனித்தனியாக கழிவறைங்கிற என்பதே இல்லாமல் இருக்கிறது. இது போன்ற ஒரு சூழல் தான் இருக்கு. அதே போல இந்த கழிப்பிடங்கள் எல்லாம் முறையாக பராமரிப்பதற்கு ஒரு துப்புரவு பணியாளரை போட வேண்டும். ஆனால் அது போன்ற துப்புரவு பணியாளர்கள் இந்த இதற்கென தனியாக இருப்பதில்லை. ஒரு சில இடங்களில் அந்த இடங்கள் காலியாகவே இருக்கின்றன. ஒரு சில இடங்களில் மற்ற வேலைகளை பார்த்துவிட்டு இந்த கழிப்பிட பராமரிப்பையும் ஒருவர் பார்ப்பார். அப்போது முறையாக பராமரிக்கப்படாமல் போய்விடும். இதனால் மாணவர்கள் சென்னை பொறுத்தவரையில் ஒரு சில பள்ளிகளில் மிக மோசமான பராமரிப்பிலேயே இந்த கழிப்பறைகள் எல்லாம் இருக்கிறது. இதனால் மிக ஒரு மோசமான நிலையை அவர்கள் சந்தித்து வருகிறார்கள். பேசலாம் தங்கமணி. சென்னை பள்ளிகளை பொறுத்தவரை பல பள்ளிகளில் கழிவறைகள் மோசமாக பராமரிக்கப்பட்டு வருவதாகவும் அதே நேரத்தில் தண்ணீர் வசதி என்பது மிக குறைவாக காணப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. அடுத்ததாக விழுப்புரம் செய்தியாளர் கோபிநாத்திடம் பேசலாம். கோபிநாத், இப்போ விழுப்புரம் பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிகள்ல இன்றைய நிலை என்பது எப்படி இருக்கிறது? இப்போ விழுப்புரத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசு பள்ளியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 1000-2000 மாணவர்கள் வந்து படிப்பாங்க. அந்த மாணவர்களுக்கு போதுமான கழிப்பறைகள் பள்ளிகளில் கட்டப்பட்டு இருக்கிறதா? அந்த கழிப்பறைகளோட நிலை இன்னைக்கு எப்படி இருக்கு? இப்ப விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்து பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம நிக்கிற பகுதி பாத்தீங்கன்னா விழுப்புரம் நகர்ல இருக்க திரு காமராஜ் நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் நிக்கிறோம். இங்கே பாத்தீங்கன்னா 2000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிச்சிட்டு இருக்காங்க. இந்த பள்ளியிலே பாத்தீங்கன்னா முறையான கழிப்பிட வசதி வந்து இல்லாம மாணவர்கள் பாத்தீங்கன்னா இந்த திறந்த வெளியிலையும் அருகே இருக்கிற ரயில் நிலையத்துக்கு தான் போறாங்க. இதுல வந்து கடுமையான பாதிப்புகள் இருக்காங்க. சுகாதார சீர்கேடு ஏற்கனவே வந்து இந்த மழை நில கடுமையான பாதிப்புல இந்த பகுதியில் வந்து திறந்த வெளியில போறது வந்து ஒரு ரொம்ப மிக மோசமான விஷயமா இருக்கு. இப்ப இந்த மாணவர்களுக்கு வந்து குற்றம் சாட்டுறது வந்து கழிப்பறைகள் கட்டப்பட்டும் அதை பராமரிக்கிறதுக்கு முறையா முடியாதனால இந்த கழிவறைகள் மூடப்பட்டிருக்கிறதால தாங்க வந்து திறந்த வெளியில போறோம்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்ல, அதாவது விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இருக்கிற பள்ளிகள் சுமார் 3000 பள்ளிகள் வந்து இந்த டாய்லெட் வசதி இருக்கு. இந்த டாய்லெட்டை வந்து சுத்தம் பண்றதுக்கு மொத்தம் 150 பணியாளர்கள் மட்டும் தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்த 150 பணியாளர் ஒரு சராசரி ஒரு பணியாளருக்கு பாத்தீங்கன்னா மாதந்தோறும் 3500 ஊதியம் வழங்கப்படுது. இந்த ஊதியம் வந்து மிக குறைவுன்றதுனால, அதாவது பெரும்பாலான பணியாளர்கள் வந்து முறையான அந்த பணியை செய்யறதில்ல. இதே போல இந்த பள்ளிகளை காப்பாளர் இருக்காங்க. இவங்களுக்கு 9000 வந்து அவங்களுக்கு வந்து சம்பளம் வழங்கப்படுது. அதாவது காப்பாளருக்கு வழங்குற அந்த ஊதியம் வந்து தங்களுக்கு கிடைச்சல வந்து தாங்க வந்து முறையா வேலை செய்வோம்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாமல் கழிப்பறை இருக்கிற பகுதிகளில் வந்து முறையான அந்த தண்ணீர் வந்து அந்த சப்ளை செய்ய முடியாதனால அந்த கழிவறைகள் வந்து துர்நாற்றம் வீசுது. அதாவது பள்ளிக்கு, அதாவது அவங்களோட வகுப்பறை அருகிலே இருக்கிற அந்த கழிவறைகள் வந்து மிக மோசமான நிலைமையில வந்து நோய் தொற்று அபாயம் இருக்கு. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினர் அவங்களாகவே வந்து ஒரு பணியாளர் நியமிச்சு அவங்களாவே அதுக்கு சம்பளத்தை கொடுத்து அவங்கள பணி அமர்த்த சொல்லி மாவட்ட கல்வி நிர்வாகம் அவங்களுக்கு வந்து அறிவுரை வழங்குறாங்க. அதையும் அவங்க முறையா பண்றது இல்ல. இது வந்து நகர சுத்தி இருக்கிற மாணவ மாணவிகள் வந்து திறந்த வெளியில போறாங்க. இதனால வந்து இந்த மாணவிகள் வந்து கடுமையான பாதிப்புக்கு ஆளாகிறாங்க. அதாவது பாலியல் தொல்லை உள்ளிட்ட கடுமையான பாதிப்புக்கு ஆளாகிறாங்க. இது குறித்து பலமுறை இந்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாவட்ட கல்வித்துறைக்கும் பெற்றோர்கள் சார்பிலையும் மற்றும் வந்து தனியார் அமைப்புகள் சார்பிலையும் கட்சிகள் சார்பிலையும் புகார் தெரிவிச்சிருக்காங்க. இது வரைக்கும் முறையான நடவடிக்கை எடுக்கல. அதாவது விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கழிப்பறைகள் விஷயத்தில் வந்து மாவட்ட கல்வித்துறை பல்வேறு கோரிக்கைகளை வந்து பல்வேறு ப்ரொபோசல்ஸ் வந்து மத்திய அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இதற்கான முறையான நிதி கிடைச்சி இந்த கட்டிடங்களை கட்டி இதை நடைமுறைப்படுத்தினா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடியும். அதே போல அதாவது இந்த துப்புரவு பணியாளர்களை வந்து முழுமையா நியமிச்சா மட்டும்தான் இந்த கழிப்பறைகளை தொடர்ந்து வந்து அவங்க பராமரிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி மாவட்ட கல்வித்துறையும் சொல்றாங்க, நமக்கு பொதுமக்களும் சொல்றாங்க. தொடர்ந்து
பேசலாம் கோபிநாத். விழுப்புரம் பகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் போதுமான கழிவறைகள் இல்லை. மேலும் துப்புரவு பணியாளர்களும் போதுமானதாக இல்லை. இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஊதியம் என்பது மிக குறைவாக இருக்கிறது. இதனால் போதுமான பணியாளர்கள் இல்லாத காரணத்தினால் கழிவறைகளை முறையாக பராமரிக்க முடிவதில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்கே வைக்கப்படுகிறது. திரு செந்தில் ஆறுமுகம் அவர்களிடத்தில் பேசலாம். சார், இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் ரெண்டுமே சேர்த்தா கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட பள்ளிகள் இருக்கு. இப்போ அங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போதுமான கழிவறைகள் இப்போ கட்டப்பட்டிருக்கிறதா? அந்த கழிவறைகளோட நிலை எப்படி இருக்கு? அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி அரசு பள்ளியில தான் இருக்கிற ரொம்ப மோசமான நிலையில இருக்கு. அப்ப அரசு உதவி பெறும் பள்ளியில ஓரளவுக்கு பரவாயில்ல. தனியார் பள்ளியில அவங்க தனியார் பள்ளியை நோக்கி போறதுக்கு காரணமே இந்த மாதிரி கழிப்பறைகள்லாம் சுத்தமா இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் போறாங்க. அதனால தனியார் பள்ளியில் நம்ம ஒதுக்கி வச்சிடலாம். அரசு பள்ளிகளை பத்தி மட்டும்தான் பேசணும். அரசு பள்ளிகளில் அவல நிலை அப்படின்னு தான் சொல்லணும். டாய்லெட் அப்படிங்கிற நிலவரத்தை பொறுத்து பாக்குறப்ப இந்த கள நிலவரத்திலே சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரச்சனை நான் முன்னாடியே சொல்லிட்டு கட்டுறப்பவே முறையா கட்டல. அது ஒரு பக்கம். அடுத்தது கட்டினதுக்கு அப்புறம் பராமரிக்கணும். பர்டிகுலரா டாய்லெட்டுங்கிற பொறுத்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் தான் மிக முக்கியமான பணி. இப்போ எந்த ஒரு அலுவலகம் கட்டப்பட்டாலும் எந்த ஒரு டாய்லெட் கட்டப்பட்டாலும் அதுக்கு யார் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி வைக்கணும், அதை கிளீன் பண்றதுக்கு. இப்போ யார் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காங்க? இப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 2000 மெம்பர்ஸ் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, மினிமம் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்ல. இப்போ அந்த 2000 மாணவர்களுக்கு தேவையான கழிப்பறைகள் கட்டணும்னா இவ்வளவு இடம் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணணும். இந்த பிளானிங் அத்தாரிட்டி யாரு? இல்ல, அதுக்கு இப்ப பிரச்சனை ஆக்சுவலி என்னன்னா பல தடவை இந்த மாதிரி தான் தவறான தகவல்கள் வெளியாயிடுது. இப்ப பல ஆண்டு காலமா 2002ல சர்வ சிக்ஷா அபியான் திட்டம் கொண்டு வந்தாங்க மத்திய அரசாங்கம், அனைவருக்கு கல்வின்னு சொல்லிட்டு. இப்ப கிட்டத்தட்ட 2002ல இருந்து 2014 வரைக்கும் பாத்தீங்கன்னா 15,000 இருந்து 20,000 கோடி பணம் கொடுத்திருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு மட்டும். அதனால தமிழ்நாடு முழுக்க டாய்லெட் பில்டிங் இல்ல அப்படிங்கிறது ஆக்சுவலா யதார்த்த நிலை இருக்காது. பில்டிங் இருக்கும், அது ஒன்னும் மோசமான நிலையில இருக்கும், பயன்படுத்த முடியாத நிலையில இருக்கும். அதுதான் சிக்கல். ஏதாவது ஒரு இந்த 20,000 கோடியில எல்லா ஸ்கூல்லையும் பெரும்பாலும் கட்டி வச்சிருப்பாங்க அரசு பள்ளியில. பயன்படுத்த முடியாத நிலை அப்படிங்கறது தான் பிரச்சனையா இருக்கும். அப்படி பயன்படுத்த முடியாத நிலைக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இவர் தான் இதற்கு பொறுப்பு. இப்ப ஹெட்மாஸ்டர் என்ன பண்ணுவார்? அவர் பள்ளிக்கூட நிர்வாகத்தை பார்க்க முடியும், சொல்லித்தர முடியும், அதுதான் அவர் பணி. சுத்தம் பண்றதுக்கு மாணவர்களை பயன்படுத்தினா அது சட்ட விதிமுறை மீறலாகுது. பத்திரிகைகள் ஊடகங்கள்லாம் வெளிப்படுத்துறாங்க. அது சரியான விஷயம் தான். அப்ப பணியாளர் இல்ல. அப்ப உண்மையில யார் பணியாளர் சுத்தப்படுத்தணும்னு கேட்டா யாருமே இல்லைங்கிறதா ரொம்ப வேதனையான நிலை. யார் பொறுப்பேற்கணும் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது என்னன்னா இப்ப பாத்தீங்கன்னா இப்பயே கூட ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல ஓரளவுக்கு துப்புரவு பணியாளர்னு போட்டிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப குறைஞ்ச பள்ளிகள்ல தான் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு 5-6 பள்ளிகள், ஒரு பள்ளிக்கு தொடக்க பள்ளி நடுநிலை பள்ளிக்கெல்லாம் தனியா ஒரு பள்ளிக்கு ஒரு துப்புரவாளர் போட முடியாது. அதனால 5 பள்ளி 10 பள்ளிக்கு சேர்த்து கூட ஒரு துப்புரவாளர் போடலாம். ஒண்ணு. அல்லது பஞ்சாயத்து நிர்வாகம், உள்ளாட்சி நிர்வாகம் இருக்கல்வா, உள்ளாட்சி நிர்வாகத்துல அங்க இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளரை இங்க பயன்படுத்தலாம். ஆனா உள்ளாட்சி நிர்வாகத்துல என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கே துப்புரவாளர் இல்ல, துப்புரவு பணி செய்யறதுக்கு எங்களுக்கே இல்ல அப்படிங்கிறாங்க. பணியாளர் இல்ல அப்படிங்கறது பராமரிக்க முடியாத நிலை. அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா தண்ணீர் வசதி. இப்ப டாய்லெட் அப்படின்னா சரி, இப்ப டாய்லெட் பில்டிங் நல்லா கட்டியாச்சு, பணியாளர் கொடுத்தாச்சு, குடிநீர் வசதி தண்ணி வசதி இல்லைன்னா, தண்ணி பைப் இல்லைன்னா சுத்தமா அது சாத்தியமே இருக்காது. ஒண்ணு அப்ப தண்ணி பைப் கொடுக்கறதுல 2 வகை இருக்கு. ஒண்ணு வெளியில இருந்து பைப் கனெக்ஷன் போட்டு கொண்டு வரலாம், அல்லது போர் போட்டு கொடுத்துடலாம். இப்ப இருக்கக்கூடிய சூழல் நிர்வாக பிரச்சனைகள் பாக்குறப்ப முடிஞ்ச அளவுக்கு பள்ளிகள்லயே போர் போட்டு கொடுத்துட்டாங்கன்னா அவங்களே அதை பராமரிச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். தொடர்ந்து பேசலாம் திரு செந்தில் ஆறுமுகம். தற்பொழுது இருக்கக்கூடிய பள்ளிகளில் பல பள்ளிகளில் கழிவறைகள் என்பது கட்டப்பட்டுதான் இருக்கின்றன. ஆனால் அதை பராமரிக்க முடியாத காரணம் என்பது பல்வேறு காரணங்கள் முன்வைக்கப்படுகிறது. இந்த பள்ளிகளில் இருக்கக்கூடிய கழிவறையை பராமரிப்பது யார், அதற்கான பொறுப்பை யார் எடுத்துக் கொள்வது என்பது பற்றிய ஒரு குழப்பங்களும் இதில் நீடித்து வருகின்றன. பல பள்ளிகளில் கழிவறைகள் இருந்தும் கூட அது பூட்டி வைக்கப்பட்டிருப்பது என்பது பற்றிய ஒரு கருத்துக்களும் நாம் பார்த்தோம். எமது விழுப்புரம் செய்தியாளர் கோபிநாத்திடம் பேசலாம். கோபிநாத், இப்போ பல பள்ளிகள்ல துப்புரவு பணியாளர்கள் பற்றாக்குறை அதிகமா இருக்கிற காரணத்தினாலதான் பள்ளிகளில் கழிவறை கட்டப்பட்டும் கூட அதை பயன்படுத்த முடியாத நிலையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு அதிகாரிகள் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க? இப்போ பள்ளிகள்ல கழிவறைகள் கட்டப்பட்டும் கூட அது சரியா பராமரிக்கப்படல, கட்டிடங்கள் சிதிலம் அடைஞ்சிருக்கு, அங்க இருக்கக்கூடிய பல பொருட்களும் சிதிலம் அடைஞ்சிருக்கு, தண்ணீர் வசதியும் இல்ல. இதுக்கு அதிகாரிகள் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க? நீங்க அதிகாரிகள் கிட்ட பேசிருக்கீங்களா? இப்போ இந்த பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதாவது கட்டப்பட்ட கழிவறைகளை பராமரிக்கிறதுக்கு
போதிய அந்த துப்புரவு பணியாளர்கள் இல்ல ஒரு விஷயம். அதே போல இந்த பணியாளர் இருக்கிற இடத்துல இந்த சுத்தப்படுத்துறதுக்கு அதை பத்தினா இந்த பெனாயில் இந்த உள்ளிட்ட பொருட்கள் சுத்தப்படுத்துகிற பொருட்களை வந்து பள்ளியில பொது நிதி இருக்கு, அந்த நிதியிலிருந்து அந்த காசை எடுத்து செலவு பண்ணி இந்த சுத்தப்படுத்துகிற பொருளை வாங்கலாம். அதே போல அதாவது இந்த துப்புரவு பணியாளர் இல்லாத இடத்துல பெற்றோர் ஆசிரியர் கழகத்துக்கு நாங்க அறிவுரை சொல்லியிருக்கோம். அவங்க தனியா அவங்க வச்சிருக்கிற நிதியிலிருந்து அவங்க ஒரு ஆளை நியமிச்சு இந்த சுத்தப்படுத்தணும்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பள்ளியில வந்து இருக்கிற துப்புரவு பணியாளர்களே முறையா பணிக்கு வராத நிலையில இவங்க வந்து இந்த பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினர் வந்து இதை முறையா செயல்படுத்துறதில்ல. அதே போல ஊராட்சியிலிருந்து பணியாளர்கள் கண்டிப்பா வந்து பள்ளிக்கு செஞ்சு அதாவது பொது சேவை என்ற விஷயத்துல வந்து கண்டிப்பா அவங்க செய்ய மாட்டாங்க. இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழக அரசு மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு அதாவது இந்த துப்புரவு பணியாளர்களை உடனே நியமிக்கணும். அதை பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு கிடைச்ச தகவல் படி ஒரு 5000 பணியாளர்கள், அதை பாத்தீங்கன்னா 3000 காப்பாளர்கள், அதாவது வந்து வார்டன் சொல்றாங்க, அதாவது அந்த பள்ளியில வந்து பாதுகாவலர் 3000 பேரும் 2000 துப்புரவு பணியாளரும் தமிழக அரசு நியமிக்க போறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இப்ப இதை பொறுத்த வரைக்கும் முழுமையா வந்து இந்த பணியாளர்கள் நியமிச்சால் மட்டும்தான் இந்த பிரச்சனையை வந்து முற்றிலுமாக தீர்க்கலாம். அதே போல வந்து பள்ளிகள்ல அதாவது தலைமை ஆசிரியர்கள் இது முழு வந்து ஒரு கவனம் செலுத்தி இந்த கழிப்பறைகளை பராமரிக்கிறதுல ஒரு முறையான நடவடிக்கை மேற்கொண்டா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முக்கிய தீர்வு காணலாமா? கோபிநாத், இப்ப உங்களிடத்துல நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட கேளுங்க. இப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள்ல இந்த கழிப்பறைகள் சரியான முறையில பராமரிக்கப்படாததுனால மாணவர்கள் எந்த அளவுக்கு பாதிப்பு சந்திக்கிறாங்க, என்ன கஷ்டம் எல்லாம் அவங்களுக்கு ஏற்படுது, அதை வீட்டுல அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிருக்காங்களா? இப்போ உங்களை சுத்தி இருக்கிற மக்கள் கிட்ட கேளுங்க. இப்ப அதான் சார், இப்போ நீங்க விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற இந்த பள்ளிகள் இருக்கிற கழிவறைகளோட நிலைமை எப்படி இருக்கு? இது வந்து முறையா பராமரிக்கப்படுதா? என்ன மாதிரி பாதிப்புகளை இந்த மாணவ மாணவிகள் சந்திச்சு வராங்க? இப்ப நாங்க புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி சார்பா வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரத்தில் இருக்க எல்லா பள்ளிக்கூடங்களையும் என்னென்ன அடிப்படை வசதிகள் இருக்கு அப்படிங்கறத ஆய்வு பண்ணோம். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இங்க அரசினர் காமராஜர் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, கீழ்பெரும்பாக்கம் மேல்நிலைப்பள்ளி, நகராட்சி மேல்நிலைப்பள்ளி, கண்டமனாடி மேல்நிலைப்பள்ளி, இன்னும் இருக்கிற இங்க எடப்பாளையம், சாணிமேடு எல்லா பள்ளிக்கூடங்களையும் ஆய்வு பண்ணதுல பெரும்பாலான பள்ளிக்கூடங்கள் அடிப்படை வசதிகள் சொல்லப்படுற கழிவறையோ குடிநீரோ இல்ல. குறிப்பா சொல்லணும்னா விழுப்புரத்துல இருந்து 7 கிலோமீட்டர் தூரத்துல தான் கண்டமனாடி மேல்நிலைப்பள்ளி இருக்கு. அங்க 400 பெண்கள் படிக்கிறாங்க. எந்த பெண் பிள்ளைகளுக்கும் ஒரு உதாரணத்துக்கு அந்த மாதவிடாய் காலங்களில் நாப்கின் மாத்துறதுக்கான அடிப்படை வசதிகளும் ஸ்கூல்ல இல்லாதால புதர்கள்ல போயிட்டு நாப்கின் மாத்தி அதனால ஏராளமான பாலியல் ரீதியான பிரச்சனைகளை அந்த மாணவிகள் எதிர்கொள்ற அளவுக்கு மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இது பல முறை புகார் சொல்லப்பட்டும் அந்த பள்ளிக்கூடத்திலே கழிப்பறை கட்டப்பட்டும் இதுவரைக்கும் திறக்கப்படாம தண்ணீர் இல்லாம முறையான சுகாதார பணியாளர் இல்லாம மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது அந்த பள்ளிக்கூடம். இது வந்து வெளியில விழுப்புரத்துக்குள்ளேயே நகர அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற கீழ்பெரும்பாக்கம் நகராட்சி மேல்நிலை பள்ளியில் பாத்தீங்கன்னா 966 மாணவிகள் படிக்கிறாங்க. அங்க மாணவிகளுக்கு 8 கழிப்பறைகள் தான் இருக்கு, மாணவர்களுக்கு ஒரு கழிப்பறை கூட கிடையாது. இங்கேயும் இதே பிரச்சனை இருக்கு. அவங்க வந்து அவங்களுடைய அடிப்படை வசதிகளை தீர்த்துக்க முடியாத அளவுக்கு சிக்கல் இருக்கு. இங்க மிகப்பெரிய பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லப்படுற காமராஜர் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா எல்லா கழிப்பறை இருக்கு, ஆனா கட்டப்பட்டு மூடப்பட்டு தண்ணி இல்லாம மாணவர்கள் திட்டமிட்டு வெளியே அனுப்பப்படுறாங்க. அப்போ அரசின் அக்கறை என்பது எதுல இருக்கணும்? கழிப்பறை, குடிநீர், இது போன்ற அடிப்படை பிரச்சனைகள் இருக்கணும். இது விழுப்புரத்துல மட்டும்தான் இருக்குன்னு இல்ல, தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அரசு பள்ளிகளோட நிலைமை இதுதான். அரசாங்கமே ஒத்துக்கிற விவரம் என்னன்னா 8000 பள்ளிக்கூடங்கள்ல எந்தவித அடிப்படை வசதிகள் குறிப்பா வந்து கழிப்பறையோ குடிநீரோ இல்லன்னு சொல்றாங்க. சென்னையில இருக்க பாத்தீங்கன்னா மாநகராட்சி பள்ளியில புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணியும் மாநகராட்சியோட அதிகாரிகளும் இணைந்து ஒரு ஆய்வு பண்ணதுல பெரும்பாலான சென்னை மாநகராட்சி பள்ளிகள்ல குடிநீர், அடிப்படை வசதி, கழிப்பறை இல்ல அப்படிங்கறத நாங்க ஆய்வு பண்ணி அரசு கொடுத்திருக்கோம். அதை எதிர்த்து ஒரு வழக்கும் போட்டிருக்கோம். சென்னை ஹைகோர்ட்ல ஒரு வழக்கு போட்டிருக்கோம் சம்பந்தமா. இப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க அதாவது இன்னும் என்ன நடவடிக்கை மேற்கொண்டால் இந்த கழிவறை பிரச்சனை தீர்க்கலாம்? இப்போ கழிவறை அப்படிங்கிறது ஒரு தனி பிரச்சனை இல்லைங்க. அரசு பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மொத்தமும் அரசால் வந்து தீர்மானிக்கப்படணும். இங்க கல்வி அப்படின்னா மாநில அரசின் பட்டியலில் கிடையாது, அது மத்திய அரசின் பட்டியலில் தான். ஏதாச்சும் ஒன்னப்ப நம்ம கேட்டோம்னா எங்க கிட்ட நிதி இல்ல, எங்களுக்கு அதுக்கான அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டு கல்வித்துறை அதிகாரிகள் போய் கேட்டா எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல, நீங்க ஆர்டிஓ போய் கேளுங்க அப்படின்னு வேற ஒருத்தவங்க தள்ளிவிட பாக்குறாங்க. அப்ப இங்க கல்விங்கிறது நேரடியா அரசால் இயக்கப்படுற ஒரு நிறுவனம் மாறப்படணும். ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ சுகாதாரம் இல்லாம, அடிப்படை வசதிகள் இல்லாம, குடிநீர் இல்லாம மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் புறக்கணிக்கப்படும் போது அவங்க என்ன முடிவுக்கு போறாங்கன்னா தன்னுடைய குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யவும், தன்னுடைய குழந்தைகளின் எதிர்கால நலனை உறுதி செய்யவும் தனியார் பள்ளிகளை நோக்கி போறாங்க. இது அரசே திட்டமிட்டு தனியார் பள்ளிகளுக்கு ஆள் பிடிச்சு கொடுக்கிற ஒரு வேலையை செய்யற மாதிரி இருக்கு. ஏன்னா இங்க அடிப்படை வசதி செய்ய தயாரா இல்ல போது நேரடியா தனியார் பள்ளிகளில் போய் சேரதான் எல்லா பெற்றோர்களும் விரும்புறாங்க. இது வந்து கண்டிக்கக்கூடிய விஷயம். இது உடனடியாக மாற்றப்பட வேண்டிய விஷயம் நாங்க நினைக்கிறோம்.
ஏமா இப்ப இவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அரசு பள்ளிகள்ல முறையான வசதி இல்லாதனால மாணவர்கள் தனியார் பள்ளிக்கு நாடி சென்ற ஒரு நிலைமை தான் விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து வருதுன்னு சொல்லி அவர் குற்றம் சாட்டுறாருமா. தொடர்ந்து பேசலாம் கோபிநாத். தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரப்படி அரசு பள்ளிகளில் கழிவறைகள் முறையாக பராமரிக்கப்படாத காரணத்தினால் பல்வேறு விளைவுகளை நோக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. கழிவறை வசதி அரசு பள்ளிகளில் சரியாக இல்லாத காரணத்தினால் தனியார் பள்ளியை மாணவர்கள் நாடுவதாகவும் இங்கே ஒரு கருத்து பதிவு செய்யப்படுகிறது. மேலும் இந்த கழிவறை என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம், அடிப்படையான ஒரு உரிமை. கல்வி எப்படி அடிப்படை உரிமையாக கொடுக்கப்படுகிறதோ ஒவ்வொரு மாணவருக்கும் சுகாதாரமான கழிவறையை கொடுக்க வேண்டும் என்பது அரசினுடைய கொள்கை முடிவாக இருக்கப்பட வேண்டும். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் சுகாதாரமற்ற கழிவறை இருக்கக்கூடிய நிலையினால் மாணவர்கள் பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளாகி வருகிறார்கள் என்பது பற்றிய கருத்துக்களும் இங்கே பதிவு செய்யப்படுகிறது. திரு செந்தில் ஆறுமுகம் அவர்களிடத்தில் பேசலாம். சார், இப்போ இந்த கழிப்பறை அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி ஒரு மாணவனுக்கு மிக முக்கியமான ஒரு அடிப்படை உரிமை. இப்போ பல இடங்கள்ல முறையான கழிவறை வசதிகள் இல்லாததுனால மாணவிகள் பாதியிலேயே பள்ளியில இடைநின்று போயிடுறாங்க அப்படிங்கிற தகவலையும் பார்ப்போம். அப்போ ஒரு சுகாதாரமான கழிப்பறை வசதி இல்லாதது அந்த மாணவர்களுடைய எதிர்காலத்தை எந்த அளவுக்கு பாதிக்குது? அதாவது நீங்க சொன்ன மாதிரி மாணவர்கள்ல குறிப்பா மாணவிகள் தான் அதிகமா பாதிக்கப்படுறவங்க. பல 8ஆம் வகுப்புக்கு மேல பள்ளிக்கு போற மாணவிகள் பல பேர் காலையில முழுமையா தண்ணி கூட குடிக்கிறது இல்ல. ஏன்னா தண்ணி குடிச்சு அங்க பயன்படுத்த வேண்டி இருக்கும், டாய்லெட் இல்ல அப்படிங்கனால தண்ணியே கொடுக்கறது இல்ல. சட்ட பஞ்சாயத்து கால் சென்டருக்கு கூட ஒரு போன் வந்துச்சு இப்ப போன மாசம். இதுல இருந்து பூந்தமல்லியில இருந்து 11ஆவது படிக்கிறது பொண்ணு, என் பொண்ணு ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறா, ஸ்கூல்ல இருந்து நின்னுக்குங்கிறா. என்ன காரணம் கேட்டா டாய்லெட் எல்லாம் நம்ம போக முடியாது அப்படிங்கிறாங்க. ஆனா முன்னாடி சொன்ன மாதிரி இப்ப மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள்ல இன்சினரேட்டர் அப்படிங்கறது வைக்கணுங்கிறாங்க. அந்த நாப்கின்ஸ் போட்டு முறையா டிஸ்போஸ் பண்றதுக்காக. அது எந்த பள்ளிகள்லயும் முறையா எதுவும் கிடையாது. டாய்லெட்டே இல்ல, தண்ணி வசதியே இல்ல, அப்புறம் நம்ம இன்சினரேட்டர் பத்தி யோசிக்கிறது. அதனால அது எந்த அடிப்படை வசதிகளும் இல்ல. இது உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் சார்ந்தது. இன்னொன்னு கல்ச்சர். இப்ப இந்த மாணவர்கள் நம்ம பள்ளிக்கூட கிளாஸ்ல உட்கார்ந்து படிப்பாரு, நாம் கழிப்பறையில் தான் பயன்படுத்த வேண்டும், பொது இடங்களில் அசுத்தம் செய்யக்கூடாது அப்படின்னு பள்ளிக்கூடத்தில் உட்கார்ந்து படிப்பாரு. ஆனா பள்ளிக்கூடத்துல அங்க வசதி இல்ல, அதனால அவர் வெளியில தான் போவாரு. பட் இதே எதிர்காலத்தில் என்ன ஆகும், அவர் மாணவன் வளர்ந்து வெளியே பிறந்து டாய்லெட் அப்படிங்கறது இருந்தாலும் அது பயன்படுத்துறதுக்கு அவர் தயாரா இல்ல, பொதுவெளியில தான் கழிப்பாரு. அப்ப அது ஒட்டுமொத்த இந்தியாவே ஒரு அசுத்தமாகக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது. இன்னைக்கு தூய்மை இந்தியா திட்டம் எல்லாம் போடுறாங்க. எப்படி தூய்மை இந்தியா திட்டம் முறையா செயல்பாட்டுக்கு வரும்? பள்ளியில அடிப்படையிலேயே அவன் அந்த விஷயத்தை பழகிக்கல அப்படிங்கிறப்ப இது ஒரு பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகும். திருச்சியின் நிலவரங்கள் பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள எமது செய்தியாளர் விஜயகோபால் காத்திருக்கிறார். வணக்கம் விஜயகோபால். திருச்சியை பொறுத்தவரைக்கும் எத்தனை அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் இயங்கி வருகின்றன? அந்த பள்ளிகளில் மாணவர்களுக்கு போதுமான கழிவறை வசதிகள் இருக்கிறதா? இன்றைக்கு எந்த நிலையில அது பராமரிக்கப்படுகிறது? வணக்கம். திருச்சியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தின் 2வது தலைநகரம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கியமான காரணம் NIT எனப்படுகின்ற தேசிய தொழில்நுட்ப கழகம், IIM என்கின்ற தேசிய மேலாண் நிறுவனம் உள்ளிட்ட பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி திருச்சி கேம்பஸ் உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் இங்கு நிலைநிற்பதனால் கல்வியில் உயர்ந்த மாணவர்களால் திருச்சி மாநகரம் தலைநிமிர்ந்து நிற்கின்றது. இங்கு உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளின் நிலைமை பார்த்தீங்கன்னா, கழிவறைகள் என்று எடுத்துக்கொண்டால் நன்கு வளர்ந்த அதிக அளவு கட்டண வசூல் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளில் கூட கழிவறை என்பது, அதன் பராமரிப்பு என்பது கேள்விக்குறியாக தான் இங்கே இருக்கின்றது என்கிறது பொதுநல ஆர்வலர்கள். நம்மிடம் தற்போது இது குறித்து பேசுவதற்காக நுகர்வோர் மற்றும் சேவை சங்கங்களின் கூட்டமைப்பு துணைத் தலைவர் ராஜன் இருக்கார். அவர்கிட்ட கேட்போம். சார் வணக்கம். திருச்சி மாவட்டத்தில் மொத்தம் எவ்வளவு அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் இருக்கின்றன? அதுல உள்ள கழிவறைகளுடைய நிலைமை எப்படி? திருச்சி மாநகராட்சியில 65 வார்டு இருக்குது. ஆனா 74 மாநகராட்சியால் பராமரிக்கப்படுகிற பள்ளி இருக்குது. ஆனா அந்த 74 மாநகராட்சி பள்ளியிலேயே பணியாட்களே சுத்தமாவே கிடையாது. ஏன்னு கேட்டா, அவங்களை கேட்டா குப்பை வாடுறதுக்கே பணியாளர்கள் பத்தல, நாங்க எப்படி மாநகராட்சி பள்ளிகளுக்கு அனுப்புறதுன்னு கேக்குறாங்க. ஆக மாநகராட்சி பள்ளியில பாத்தீங்கன்னா மாணவர்களே கட்டாயப்படுத்தி கழுவுகிற நிலைமையை தான் ஆசிரியர்கள் உருவாக்கக்கூடிய சூழ்நிலையை இவங்களே உருவாக்குறாங்க. அதனால எல்லா மாநகராட்சி பள்ளியில் நுழைஞ்சாக்க அந்த பள்ளி கூட மாநகராட்சி பள்ளி தாங்கன்னு நினைக்கிறதுக்கு அதன் வாடை ரோடு வரைக்கும் வருது. அதனால மாநகராட்சியால் பராமரிக்கப்படுகிற பள்ளிகள்ல சுத்தமாவே பணியாட்கள் கிடையாதுன்னு நினைக்கிற நிலைமை இருக்கும் பொழுது அவங்கள இப்ப நாங்க பல தடவை கேட்டுட்டோம். அவங்க சொல்றாங்க, நாங்க அவார்டு வாங்குறதுக்கு மட்டும் தான் எங்களுக்கு, ஆனா பள்ளிகளை பராமரிக்கிறதுலாம் எங்கள்கிட்ட ஆள் கிடையாது, நீங்க அரசுக்கு உத்தரவு போடுங்கிறாங்க. அரசுக்கு உத்தரவு போடுறது இவங்க தானே செய்யணும், நாங்க கோரிக்கை மாநகராட்சி தான் வைக்க முடியும். அப்படிங்கும்போது இவங்க அதை அலட்சியப்படுத்துறாங்க. அதனால மாநகராட்சி பள்ளிகளுக்கு எல்லா 74 மாநகராட்சி காலையில பாத்தீங்கன்னா ஒரு தடவை கூட மாணவர்களை வச்சு கழுவ சொல்றாங்க.
மாலையில அப்படியே அசிங்கமா கிடக்குது. நாங்க பல பள்ளிகளில் போய் ஆய்வு செய்திருக்கோம். மாலையில பார்த்தா அப்படியே ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. அதையும் மாணவர்கள் தான் கழுவுறாங்க. அதனால இந்த நிலைமையை மாற்றி உடனடியா அக்கறை எடுத்து மாநகராட்சி பள்ளிகளுக்கு விசேஷமா ஆட்களை நியமிக்கணுங்கிறது எங்களுடைய நுகர்வோருடைய கோரிக்கை. இதே மாதிரி நம்ம அருகில நுகர்வோர் மற்றும் சேவை சங்கங்களின் கூட்டமைப்போட ஒருங்கிணைப்பாளர் தாமஸ் இருக்காரு. அவர்கிட்ட கேட்போம், அந்த அரசு மற்றும் தனியார் பள்ளியில் உள்ள கழிவறை நிலைமை எப்படி இருக்காங்க சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி ஐயா சொன்ன மாதிரி இந்த பிரச்சனை கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்தது. திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட ஒரு பள்ளியில மாணவர்களே கழிவறையை சுத்தம் செய்யறதா சொல்லி பொதுமக்கள் கிட்ட அந்த மாணவன் போய் குற்றம் சாட்டி பொதுமக்கள் மற்றும் அவர்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து பிரச்சனைகளை உருவாக்குனாங்க. அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நிலைமைகளை தொடர்வதற்கு அனுமதிக்க கூடாது. முக்கியமா ஆட்பாட்காட்டுக்குறை இருந்தாங்கன்னா அதுக்கு உண்டான தீர்வுகள் என்னன்றதை யோசிச்சு அதுக்கு உண்டான ஆட்களை நியமிச்சு இந்த மாதிரி கல்விக்கு கல்வி பயிலும் மாணவர்கள் இந்த மாதிரி ஒரு நிலைமையை உருவாக்குறதுக்கு எந்த விதமான அனுமதிக்கும் வழங்கக்கூடாதுன்றதான் எங்களோட கோரிக்கை. அதிகமா இங்க திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி நிலைமை தான் நீடிக்குது. ஒரு 500க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகள் திருச்சி மாவட்டத்தில் உள்ளது. இதே மாதிரி கழிவறைகள் இல்ல, கழிவறை பராமரிப்பு இல்ல. பெரும்பாலான கழிவறைகள் ஒரு ஸ்டோர் ரூம் போலதான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. வேற ஏதாவது உபயோகத்திற்கு. இதுல ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்னன்னு சொல்லணும்னா, ஒரு 8 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள், அதாவது வளரும் பெண்கள் என்று கூறப்படுகின்ற அந்த மாணவிகள் ஒரு 8வது படித்ததுக்கு அப்புறம் அவர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மாதவிடாயின் போது பயன்படுத்தக்கூடிய நாப்கின்கள் அதை முறைப்படி எரிப்பதற்கோ அழிப்பதற்கோ எந்த ஒரு வழிவகையும் கிடையாது. இதனால் பல்வேறு நோய் தொற்றுகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் பொதுமக்களும் சமூகங்களும் குற்றம் சாட்டுறாங்க. தொடர்ந்து பேசலாம் விஜயகோபால். பள்ளிகளை பொறுத்தவரை மாணவர்கள் மாணவிகள் என அவர்களுக்கு தனித்தனியாக கழிப்பிடங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்து அனைத்து மாநில தலைமை செயலாளர்களுக்கும் ஒரு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது. அதில் ஆண்கள் பெண்கள் இருபாலரும் படிக்கக்கூடிய பள்ளிகளில் தனித்தனி கழிப்பிடங்கள் அமைக்கப்பட வேண்டும். பெண்கள் மாதவிடாய் காலங்களில் அவர்கள் நாப்கின் மாற்றுவதற்கான வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டும் என்கின்ற பல்வேறு வகையான உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஆனால் பல பள்ளிகளில் இது நடைமுறைப்படுத்தவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. தற்பொழுது இந்த பள்ளிகளில் சரியாக மாணவர்கள் கழிவறை பயன்படுத்தாத காரணத்தினால் என்ன விதமான பாதிப்புகளை சந்திக்கிறார்கள் என்பது பற்றிய தகவல்களை தொலைபேசி வாயிலாக மருத்துவர் ரவீந்திரநாத் இருக்கிறார். அவரிடத்தில் கேட்கலாம். வணக்கம் டாக்டர் ரவீந்திரநாத். இன்றைக்கு பல அரசு பள்ளிகள்ல கழிவறைகள் இல்லை அப்படிங்கிற நிலைமையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அந்த பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் காலையிலிருந்து மாலை வரைக்கும் சிறுநீர் கழிக்காம போறதுனால என்ன மாதிரியான உடல் உபாதைகளுக்கு அவங்க ஆளாகிறாங்க? வருங்காலத்தில் அவர்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு? குறிப்பாக மாணவிகளுக்கு அதிகமான பிரச்சனை இருக்கு. ஏன்னா மாணவர்கள் கூட சமயத்துல ஓபன் பிளேஸ்ல போயிடறாங்க. மாணவிகளுக்கு அது பாசிபிலிட்டி இல்ல. அவ்வாறு இருக்கின்ற கூட அவங்க உடனடியாக சாதாரணமா குறுகிய காலத்துல நீர்த்தாரை இன்ஃபெக்ஷன், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் கடுமையா இருக்கு. இந்த மாதிரி இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனால பிற்காலத்துல பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு கர்ப்பம், அதாவது கர்ப்பம் தரிக்காத நிலைமையில உருவாகிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் பின்னால இருக்கு. அது போல மிக முக்கியமா பாத்தீங்கன்னாக்கா இப்ப இந்த மாதிரி பல பள்ளியில கழிவறை இல்லாதனால கிராமப்புறங்கள் உள்ள பெற்றோர்கள் மாணவிகள் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாத நிலையெல்லாம் இருக்கு. அதனால ஸ்கூல்ல இருந்து டிராப் அவுட் ஆகிற நிலைமையெல்லாம் இருக்கு. அப்ப இதெல்லாம் போக்கப்படுவதாக அரசு தேவையான அளவுக்கு எல்லா பள்ளிகளையும் கழிவறைகளை உருவாக்கணும். அதே பிறகு மிக முக்கியமா பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு கழிவறை இல்லாத காரணமாக பொதுவாகவே பல்வேறு நோய்கள் படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மிக முக்கியமா பாத்தீங்கன்னா மஞ்சக்காமாலைக்கு, போலியோ, அதுமாதிரி டைபாய்டு ஃபீவர், வாந்தி, பேதி, காலரா, இந்த மாதிரி பல்வேறு நோய்கள் இந்த மாதிரி கழிப்பிட வசதி இல்லாதனால பரவாத வாய்ப்பு இருக்கு. இது மாணவர்களுமே பாதிக்கக்கூடிய நிலைமை தான் நிச்சயமா இருக்கும். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி டாக்டர் ரவீந்திரநாத். பள்ளிகளில் கழிவறை வசதிகள் சரியாக இல்லாத காரணத்தினால் மாணவர்கள் மற்றும் மாணவிகள், குறிப்பாக மாணவிகளுக்கு பல்வேறு விதமான சுகாதார தொற்று நோய்கள் பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் திறந்தவெளி கழிப்பிடங்களையும் பயன்படுத்துவதால் பாதிப்புகளும் இருக்கின்றன. எமது செய்தியாளர் தங்கமணியிடம் பேசலாம். தங்கமணி, இப்போ இந்த கழிவறைகளை முறையாக பராமரிக்கப்பட வேண்டும், அதே நேரத்தில் கழிவறை இல்லாத பள்ளிகளுக்கு கழிவறை கட்டித்தர வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் பற்றி மக்கள் என்ன சொல்றாங்க? அரசு இந்த விஷயத்துல என்ன நடவடிக்கைகள் எடுக்கணும்னு சொல்றாங்க? நிச்சயமாக நம்முடைய சமூக ஆர்வலர்கள் இருக்கிறார்கள். சமூக ஆர்வலர் கஜலட்சுமி அவர்கள் இருக்கா, அவர்கிட்ட கேட்கலாம். இப்போ இந்த 7000க்கும் மேற்பட்ட பள்ளிகள்ல கழிப்பிடங்கள் இல்லைன்னு சொல்லப்படுது. உடனடியாக அரசு எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? சென்னையிலும் பாத்தீங்கன்னா தமிழகம் ஃபுல்லா அரசு மற்றும் பள்ளி கல்லூரியில படிக்கிற பெண் பிள்ளைகளும் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இதனால
ஸோ எந்த கழிவறையுமே பாத்தீங்கன்னா சுத்தமா இல்ல. இதனால பெண்கள் வந்து பாத்ரூம் போக முடியாம அன்னைக்கு ஃபுல்லா வீட்டுக்கு போற வரைக்கும் அப்படியே இருக்காங்க. அதுக்கு பிறகு என்னன்னா அவங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்துட்டு ப்ராப்ளம் வருது. அவங்களுக்கு சொல்ல முடியாத ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. இதுக்கு அரசு தான் ஏதாவது தகுந்த நடவடிக்கை எடுக்கும். நன்றி. மேலும் சமூக ஆர்வலர் அலி நம்பிடியே இருக்கிறார், அவர்கிட்ட கேட்கலாம். சார், இதுக்கு அரசு உரிய நடவடிக்கை எந்த மாதிரி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க விரைவில்? இப்போ வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த ஒரு ஸ்வச்ச பாரத்னு சொல்லிட்டு சொன்ன உடனே மக்கள் எல்லாருமே வந்து நெஞ்சில் ஏற்றிட்டாங்க. அதனோட மெயினா அதனோட காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு வந்து நமக்கு இது தேவை இருக்கு. இங்க வந்து சுத்தம் இல்லாம நிறைய டாய்லெட்டுகள் இருக்குன்னு இருக்கிறது ஒரு உண்மை. இது வந்து சில இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து இன்னைக்கு டாய்லெட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் அப்படின்னு இருக்கிறது கான்செப்ட்ல தான் போயின்னு இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறது டாய்லெட்டுகள் மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு தேவையான ஃபண்டுகள் ஒதுக்கிறது இல்லைன்னு இருக்கிறது தான் இங்க நடக்கிறது. ஒரு மிக குறைவாக தெரிகிறது. டாய்லெட்ஸ் எந்த ஸ்கூல்ல பார்த்தாலும் சென்னையில வந்து பார்த்தோன்னா டாய்லெட்ஸ் நிறைய இருக்கு. ஆனா அது மெயின்டைன் பண்றதுக்கு எந்த அளவுக்கு வந்து ஃபண்டு வந்து ஒதுக்கீடு பண்ணி இருக்கோ அப்படின்னு கேட்டானா அது நிறைய இடத்துல இல்ல. ஃபண்டு ஒதுக்கப்படலங்கிறது உங்களோட இதா இருக்கு. எந்த எவ்வளவு வேகமா இந்த நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு வேகமா முடியுமோ அவ்வளவு வேகமா நடத்த வேண்டியதுதான் இந்த நடவடிக்கை. அது இல்லாம சென்னையில வந்து பராமரிப்பு ஒண்ணு, ரெண்டாவது வந்து நிறைய வெளி ஆளுகள் இப்போதும் அந்த கழிப்பறைகள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனாலே இது குழந்தைங்களுக்கு பிரச்சனை வருது. நன்றி சார், நன்றி நன்றி. ஹேமா, இவங்க பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க, உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் தங்கமணி. திரு செந்தில் ஆறுமுகம், அரசு இந்த விஷயத்துல உடனடியா என்ன பண்ணணும் சுருக்கமா பதிவு பண்ண? 4 முக்கிய விஷயங்கள் செய்யணும். கட்டுறப்பவே வந்து முறையான வசதிகளோட அதை கட்டணும். அதை பராமரிக்கிறதுக்கு முறையான பணியாளர்கள் போடணும், அவங்களுக்கு போதுமான சம்பளம் கொடுக்கணும். 3வது, வருடம் முழுவதும் இது குறித்து ஆய்வு நடத்தப்படணும். தொடக்க கல்வி அலுவலர் ஏஇஓ ஆய்வு நடத்தணும், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆய்வு நடத்தணும். அப்படி வருடம் முழுவதும் அவங்க ஆய்வு நடத்தி அதை ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா உடனுக்குடன் எவ்வளவு பள்ளிகள் இல்லைன்னு தெரிய வரும். இந்த 3 முறையா நடக்கிறதுக்கு வந்து போதுமான அளவு நிதி ஒதுக்கணும். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் முறையாக கழிவறை வசதியை மேம்படுத்த வேண்டும். அரசு பள்ளிகளில் 7000 பள்ளிகளுக்கு கழிவறை இல்லை, உடனடியாக அதை கட்டித்தர வேண்டும். மேலும் இருக்கக்கூடிய பள்ளிகளில் கழிவறைகளை முறையாக பராமரிக்க வேண்டும். அதை உயர் அதிகாரிகள் அடிக்கடி ஆய்வு செய்தால் நிச்சயம் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என நம்பப்படுகிறது. ஒட்டுமொத்த மக்களின் கோரிக்கையாகவும் இது இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் களத்திலிருந்து பங்கேற்ற எமது செய்தியாளர்கள் தங்கமணி, கோபிநாத், விஜயகோபால் மற்றும் நமது செய்தியரங்கில் பங்கேற்ற திரு செந்தில் ஆறுமுகம் ஆகியோருக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள்.